காண்பிக்க போற ஒரு திரைப்படம். அதுல அண்ணாமலை ஒருத்தர், இங்கு விஜய். அண்ணாமலை ஹீரோன்னு சொன்னா விஜய் வில்லன், விஜய் ஹீரோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அண்ணாமலை வில்லன். நேற்று வரையில நாதஸ் திருந்திட்டான், யாரா சொன்னா, அவனே சொன்னான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை தான் நாம சொல்ல வேண்டியிருக்குது. RSS பயிற்சி பெற்றவர் அண்ணாமலை, படிக்கிற காலகட்டத்திலேயே RSS இருந்து வளர்ந்து வந்தவர். ஆனா அவருடைய போஸ்டர்ஸ்ல பார்த்தா ரஜினியையும் அஜித்தையும் ஒரு பக்கம் பிடிச்சிருக்காங்க. சோ இங்க என்ன அரசியல் களம் சினிமாக்காக மாறி வருதா? விஜய்க்கு ஒரு அலை இருந்தது மாதிரி ரஜினிக்கு ஒரு அலை இருக்காதா? அந்த ரஜினியின் அலையை பயன்படுத்தணும்ல. மதுரையில் பிறந்தார், தமிழ்நாட்டில் வளர்ந்தார் அப்படின்னு இந்த நிர்மலா சீதாராமனுக்கு என்னென்னலாமோ கதை கட்டுவார்கள். ஆனா அந்த அம்மா தமிழ்நாட்டுல ஒரு வீட்டுக்கு கதவை தட்டி, அம்மா தாமரை சின்னத்துக்கு எங்களுக்காக ஓட்டு போடுங்கன்னு கேட்டது கிடையாது. தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லி இப்போதும் மூச்சு பிடித்து கத்திக்கிட்டு இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நேரடியா ஸ்ட்ரைட்டா அவர்கள் உள்ளே போவாங்க. இதுதான் காஸ்ட் பிரிவிலேஜ். இது அறநிலையத்துறைக்கு ஒரு பார்ப்பனரை தான் கொண்டு வரணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? அறநிலையத்துறைங்கிறது பார்ப்பனர்களின் துறைன்னு யார் சொன்னா? நான் விஜய்கிட்ட கேட்கிறேன், இது பிரதித்துவமா? வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயசூர்யா. நம்முடைய இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் மதச்சார்பற்ற ஒரு கட்சியை தொடங்குவாரு அப்படின்றதுதான் அந்த கட்சியினுடைய வட்டாரங்கள்ல அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் அனைவருக்குமான மதச்சார்பற்ற கட்சியா இருக்கு. அப்படிதான் இருக்குமா இங்க? அதுதான் இல்ல, அதுதான் அது அனைவருக்குமான மதச்சார்பற்ற கட்சி அப்படிங்கிறது. அதாவது நேற்று வரையில நாதஸ் திருந்திட்டான், யாரா சொன்னா, அவனே சொன்னான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை தான் நாம சொல்ல வேண்டியிருக்குது. இந்த வார்த்தை யார்கிட்ட இருந்து வருது? அண்ணாமலைகிட்ட இருந்து தான் வருது. RSS பிஜேபி RSS பயிற்சி பெற்றவர் அண்ணாமலை, படிக்கிற காலகட்டத்திலேயே RSS இருந்து வளர்ந்து வந்தவர். அதுக்கு பிறகு IPS ஆகிறாரு, அதுல ராஜினாமா பண்றாரு, ரஜினிக்கு பின்னாடி வர்றாரு. இதெல்லாம் ஒரு அஜெண்டா, திட்டம் தான். வித்தவுட் திட்டமே இல்லாமல்லாம் ரஜினி கிட்ட வரலைங்க. யோசிச்சு பாருங்க, IPSல சிறப்பா வேலை பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் எதுக்காக ரஜினி பின்னாடி வரணும்? கர்நாடகாவில் BL சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. கர்நாடகா பாஜகவின், குறிப்பா RSS பார்ப்பனிய மூளை அவர். நீங்க RSSல பாஜகவிலையும் சரி, இந்த பிராமணிக்கல் தாட்ஸ் உள்ளவங்க அங்க தனியாக தான் இருப்பாங்க. OBC தாட்ஸ் ஒரு பக்கம் இருக்கும். அவர்களுடைய பிரிவில் இருந்தால் இவர் உருவாக்கப்பட்டு வர்றாரு, அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் வர்றாரு. அப்போ தமிழ்நாட்டின் தலைவராக, பாஜக தலைவராக அண்ணாமலை வந்தது என்பது எதேச்சையானதில்ல. BL சந்தோஷினுடைய திட்டமிடுதல், அதுல இருந்து ஃபீடிங் தான் இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி தான். இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வியூகத்தை அவர்கள் வகுத்து கொடுப்பார்கள். எப்படி நடனம் ஆட வேண்டும் அப்படின்னு அவர்கள் ஸ்டெப்பு போட்டு அவர்கள் கற்றுக் கொடுப்பாங்க. அதை எல்லாம் முடிச்சுட்டு இங்க வருவாரு. அண்ணா பெரியார் அப்படின்னு மேடையில முழங்குவாரு. OBC மக்களுக்காக நான் இருக்கிறேன். இன்னும் குறிப்பா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வன்னியர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் பெரும்பகுதியில் எண்ணிக்கையில் பெரியவர்கள். ஆனால் அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய கட்சி ரெண்டா பிளந்து கிடக்குது. அந்த கட்சி பெரும்பகுதி இப்போ பாஜக சார்போடையும் மாறி போய் கிடக்குது. பெரும்பகுதி பேர் பாஜக, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பாஜக தரப்புக்கும் மாறி போயிருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் அவர்கள் மனம் கோணாமல் துணிச்சலாக இந்த தமிழ்நாட்டின் உரிமைகளோடு சேர்த்து தமிழன் அப்படிங்கிற அந்த உணர்வோடு, சீமான் இருக்கார் இல்லையா, அவர் என்ன வேலை செய்யறாரு? பிராமணர்கள் சங்கத்துல போய் நின்றுட்டு நான் பிராமண கடற்பாறை இடித்து பெரியாரை உடைக்க போகிறேன்னு சொல்லுவாரு. அதே சௌராஷ்டிரா இதுல கூட போய் நின்றுட்டு அவர்களுடைய உரிமையை கேட்பாரு. ஆனால் தமிழன் என்று பேசி பிற மொழியாளர்களை வெறுப்பை தூண்டுவார். அதே மாதிரியான இந்த தமிழ் நலத்துக்கான அடையாளங்களை தனதாக்கி கொண்டு தமிழ் பெருமைகளை பேசி அதோட சேர்த்து கொஞ்சம் திராவிடத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு புது கட்சி வரப்போகுது. அது OBCகளுக்கான கட்சியாக இருக்க போகிறது. இதுதான் பார்த்துக்கங்க. நாங்க காண்பிக்க போற ஒரு திரைப்படம். அதுல அண்ணாமலை ஒருத்தர், இங்கு விஜய். அண்ணாமலை ஹீரோன்னு சொன்னா விஜய் வில்லன், அண்ணாமலை விஜய் ஹீரோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அண்ணாமலை வில்லன். இப்ப ரெண்டு கூட்டம் இருக்க போகுது. எப்படியோ ஒரு மக்களுக்கு ஒரு டைலூஷன் இருக்கு. அப்ப இந்த ரெண்டை தவிர ஒன்றும் இல்லை, மற்றதெல்லாம் பழசு. இப்ப அதிமுக பார்த்தீங்கன்னா அது பழசு, அது காலாவதி ஆகிவிட்டது, அது ட்ரெண்ட் இல்லை. அதே மாதிரி திமுகவும் அதுவும் காலாவதி ஆகிவிட்டது இப்படின்னு அவர்கள் சொல்லுவார்கள். நடக்க போறது என்ன அப்படிங்கிறத நான் பிறகு சொல்றேன்.
ஏன்னா அதற்கான களமா தான் இருக்குதா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் வந்து 1 கோடி வாக்குகளை வந்து அதிமுக வாங்கியிருக்காங்க, 1.5 கோடி வாக்குகளை வந்து திமுக வாங்கிட்டாங்க. ஸோ இந்த கட்சிகளுக்கான களம் அப்படின்றது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? அதற்கு முன்னதாக நீங்க சொன்னீங்க பெரியாரையும் அண்ணாவையும் வந்து தூக்கி பிடிப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனா அவருடைய போஸ்டர்ஸ்ல பார்த்தா ரஜினியையும் அஜித்தையும் வந்து ஒரு பக்கம் வந்து பிடிச்சிருக்காங்க. சோ இங்க என்ன அரசியல் களம் வந்து சினிமாக்காக மாறி வருதா அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு பார்க்கும் பொழுது. விஜய் வெற்றிக்கு பிறகு எல்லா தரப்புமே ஒரு வகையான ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. எல்லா கட்சிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா கூட்டம் போட்டு அடுத்த கட்ட வியூகத்தை எப்படி அமைப்பது. விஜய் இயல்பிலேயே ஒரு நடிகர், அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆனா அந்த மக்கள் வெறும் இன்ஸ்டாகிராமை பார்த்து இவ்வளவு பெரிய அலை வந்து விட்டதா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குது. அப்போ இன்ஸ்டாகிராமுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பெரிய மவுஸ் இருக்குது. அந்த மார்க்கெட் இந்த தடவை வேலை செஞ்சிருக்கு, மற்ற தடவை இருக்குது. இப்ப இதே ட்ரெண்ட் தான் இருக்குமா அப்படின்றது மக்கள் வந்து செயல்பாடுகளையும் பார்ப்பாங்க இல்லையா? அதற்கு முன்னாடியே வந்து ஏன் இப்படி நடிகர்களை முன்னிறுத்தின மாதிரி வந்து ரஜினியோட வந்து அண்ணாமலை வர மாதிரியான நேரடியா வந்து, அதாவது மக்கள் எப்பவுமே இப்போ இந்த முறை வாக்களிச்சாங்க இல்லையா 2026 தேர்தலில், ஏன் நீங்க வாக்களிச்சீங்க விஜய்க்குன்னு கேட்டா யாருமே எந்த பதிலுமே சொல்ல. திமுக உங்களுக்கு பிடிக்கலையா? கிடையாது. கொளத்தூர்ல போட்ட பெண்களே பல பேர் என்ன பேசியிருக்காங்க, விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், அண்ணா தலைவர் தான் வருவார், தலைவர்னே சொல்றாங்க. அவர் ஸ்டாலின் தான் வருவார், ஸ்டாலின் தான் ஜெயிப்பார், ஆனால் ஓட்டு நாங்கள் அங்கே போட்டோம்னு சொல்லி ஒரு ஓட்டு போட்டால் இந்த பக்கம் ஜெயிச்சிருவாங்கிறது கூட தெரியாம தான் போட்டாங்க. சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட அலைக்கு அவர்கள் ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. இப்போ விஜய்க்கு ஒரு அலை இருந்தது மாதிரி ரஜினிக்கு ஒரு அலை இருக்காதா? அந்த ரஜினியின் அலையை பயன்படுத்தணும்ல. ரஜினி இந்த அலையை முழுவதுமாக ரஜினி பயன்படுத்தலை. 19 அவர் வர்றேனாரு, அப்படி பின்வாங்கிட்டாரு. அப்போ அந்த முகத்தை, அந்த அடையாளத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு பாஜக நினைக்கிறது. குறிப்பாக அண்ணாமலையும் அதை விரும்புறாரு. ஏன்னா அதனால தான் அவர் வாராரு. ஆரம்பத்துல கட்சிக்குன்னு பாஜகவை நோக்கி வருவதற்கு முன்னாடி ரஜினியை நோக்கி தானே வராரு. அப்ப அந்த அடையாளத்தை பயன்படுத்திக் கொள்வது. மிச்சம் இருக்கிறது யாரு? அஜித். அவர் பேசுறதே கிடையாது, அதையும் சேர்த்து பயன்படுத்திக்கிடுவோம். இதெல்லாம் ஒரு பிம்ப அரசியல். ஆனால் உள்ளுக்குள்ள நடந்து கொண்டு இருப்பது என்பது இனிமேல் எதிர்காலம் என்பது அண்ணாமலையும் விஜயும் மட்டும்தான் அப்படின்னு ஒரு நெரேஷன். அந்த நெரேஷனை இவர்கள் செய்ய போறாங்க. நடக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ இருக்குது, அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யார் எதற்கு குரல் கொடுப்பார்கள்? விஜய் எதையும் பேச மாட்டார். விஜயின் அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்து தரும்னா, நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்த பார்த்தீங்களா, அதே மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்து தரும். பெரிய பிரச்சனைகளின் போது எந்த எதிர் நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் நீங்க சீஃப் செக்ரட்டரி கையிலையோ இல்லைன்னா அதிகாரிகள் கையிலையோ விட்டுட்டீங்கன்னா அவர்கள் எல்லாவற்றையும் நடத்தி முடிச்சிருவாங்க. நீங்க டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கையாலாகாத அரசாக இந்த விஜய் இருப்பார். ஏன்னா அப்படித்தான் அதிமுக இருந்தது. அதை விட மோசமாக தான் விஜய் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காரு. 20-25 நாள்லயே நடக்கிற நிகழ்வுகள் விஜய்க்கு அட்மினிஸ்ட்ரேஷனோ எதுவுமே தெரியாது. வாக்களித்தவர்களே புலம்புறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது அப்படின்றத விட இதுவரைக்கும் அவர் அந்த பாஜக எதிர்ப்பு அவருடைய பிரச்சாரத்திலையும் சரி இப்பயும் சரி அந்த பாஜக எதிர்ப்பு அப்படின்றத வந்து எதிர்க்கணும்னு எந்த அவசியம் இல்லை. ஆனா ஒரு காலத்தின் தேவை வரும்பொழுதும் ஒரு விஷயங்களை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அப்படி கூட விஜயை வந்து நம்ம பார்க்கல. திருப்பரங்குன்ற விவகாரத்துல ஒரு நீதிபதி GR சுவாமிநாதன் அவ்வளவு வன்முறையாக, அவ்வளவு அழுத்தமாக அவர் வந்து அரசுக்கு எதிராக இயங்கும் போது, மக்கள் மனோநிலைக்கு எதிராக இயங்கும் போது அதுக்கு 144 தடை உத்தரவு போட்டு கண்டிப்பாக நாங்கள் ஒருபோதும் இதற்கு துணை நிற்க மாட்டோம்னு வலுவாக நின்றது திமுக அரசு. ஆனா விஜயினுடைய நிலைப்பாடு என்ன? இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட். இது வந்து பாஜகவும் திமுகவும் பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இது மக்கள் பிரச்சனை இல்லை. இது யார் சொன்னா? CTR நிர்மல்குமார் சொன்னார். சரிங்களா? அப்போ இவர்கள் என்ன பண்றாங்க? பிரச்சனையிலிருந்து விலகி ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சி இருக்குது, நீங்க அப்படி ஒதுங்க முடியாது. அப்படி ஒதுங்கினா என்ன ஆகும்? கொந்தளிப்புகள் ஏற்படும் போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க தலைக்கு வரும். அப்ப அண்ணாமலை எந்த சைடு நிற்பார்? அண்ணாமலை ஒன்று அமைதியாகணும் அல்லது பாஜகவின் ஸ்டாண்டை தான் எடுக்கணும். அப்போ மக்கள் ஸ்டாண்ட்ல நின்று சண்டை போடுகிற இது ஒரு விஷயம். அது போக நீங்க இந்தி எழுத்து அழிப்பு, இந்தி பிரச்சனை இருக்கு இல்லையா? திருச்சியில இந்தி எழுத்துக்கள் திணிக்கப்பட்டது போன ஆட்சியில எதிர்த்தாங்க, அதை அழிச்சாங்க. ஒருத்தர் மே 17 சேர்ந்த ஒருத்தர் வந்து இதுக்குள்ள ட்ரெயின்லேயே குதிச்சாரு. அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து பூதாகரமாகும் போது
பிஎம்சி பள்ளிகள் வலிந்து திணிக்கப்படும் போது, புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நிர்பந்தம் வரும்போது, ஏன் மேகதாட்டு அணை கட்டப்படும் போது இப்போதெல்லாம் யார் எந்த நிலைப்பாட்டை எடுத்து சண்டையிடுவார்கள்? அப்போ திமுக வலுவாக தமிழர்களுக்கான நலன், திராவிடத்தின் அடையாளம், தமிழர் அடையாளம், இது எல்லாத்துக்கும் நிற்கும். இந்துத்துவ அஜெண்டாவை எதிர்த்து நிற்கும். அப்போ செயல்பாட்டில் திமுக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும். அதிமுக எங்க தோத்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு செயல்பாடுன்னு ஒன்று கிடையாது. அது வெறும் பிம்ப அரசியலை சார்ந்தது. அது எவ்வளவுதான் அந்த வாக்குகள் இருந்தாலும் அது சரிந்து கொண்டே இருக்குது. உடைஞ்சிக்கிட்டு இருக்கிற டைட்டானிக் கப்பல் மாதிரி. அது இன்னும் 2 நாள் கழிச்சு முங்கினாலும் அந்த குறிப்பிட்ட கால அளவில் அது முங்கிவிடும். அது கீழே விழுந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக கிராஜுவலாக அதனுடைய கிராஃப் கீழே விழுந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அதனுடைய தோல்விகளின் கணக்குப்படி பார்த்தாலும், அதனுடைய வாக்கு சதவீதத்தின் படி பார்த்தாலும் அது கீழே தான் போயிட்டு இருக்குது. அதை உடைப்பதற்கு இன்னைக்கு அண்ணாமலை வர்றாரு. முழுவதுமாக திமுகவை இவர்களால் கையகப்படுத்த முடியாது. அதன் இடத்தை இவர்களால் காலி செய்ய முடியாது. அவர் இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் முதலமைச்சரா இருக்காங்க, அவர்கள் எதிர்த்து கேட்க முடியாது. அப்போ ஒரு தனி கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அதே கட்சியில இருந்து வரக்கூடியவங்க அந்த அஜெண்டாவை எதிர்த்து கேட்கறதுக்கான எந்த ஒரு முன்னிலையுமே இருக்கவே இருக்காது இல்லையா? அதற்கான ஒரு செயல்பாடுன்றதே அங்க பார்க்கவே முடியாது இல்லையா? பார்க்க முடியாது. ஆனால் சொல்லப்படுகிற இந்த நரேஷன் இன்னைக்கே பாத்தீங்கன்னா நீங்க இப்போ அந்த அண்ணாமலை அடுத்த கட்சி மக்கள் சக்தி மக்கள் சக்தி கட்சியா MS ஒரு இயக்கமாக தான் அது தொடங்கி பின்னர் தான் அது ஒரு அரசியல் கட்சி. அதுக்கான விளம்பரங்கள் எல்லாம் எங்க ஓடுது பாத்தீங்கன்னா, தேசிய ஊடகங்கள்ல ஓடுது. நேஷனல் மீடியா கவர் பண்றதுங்க. நீங்க இங்க வேற யாராவது கட்சி தொடங்கினா இப்படி நேஷனல் மீடியாவில் போட்டு புரொபகண்டா பண்ணுவாங்களா? நீங்க பெரிய பெரிய NDTV, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதுல அவர் அப்படியே ஒரு புதிய ஜீவரட்சகன் மாதிரி அப்படியே அவரை ஏற்கனவே இப்படித்தான் அண்ணாமலையை அறிமுகப்படுத்தியது ஒரு வார இதழ், ஒரு தொலைக்காட்சி அப்படித்தான் கொண்டு வந்து நிறுத்தினுச்சு. அவர் தான் ஒரு IPS பதவியை துறந்துட்டு அரசியல் களத்தில் குதிச்சிருக்கிற ஒரு விவசாயியின் பிள்ளை, ஒரு ஏழை பங்காளன் அப்படின்னு கொண்டு வந்துச்சு. ஆனால் அவர் என்னென்ன பேசினார், அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியும். ஸோ ஒரு வலதுசாரி கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு RSSின் பிரதிநிதியை மக்கள் பிரதிநிதியாக மாற்றுவதற்கு அவர்கள் வேலை செய்வார்கள். இந்த ஒட்டுமொத்த மீடியா மிஷினும் வேலை செய்யும். இந்த பக்கம் விஜய்க்கு ஒரு பக்கம் வேலை செய்வாங்க. விஜய்க்கும் இவர்கள் வேலை செய்யாமல் விஜய் வரல. அப்போ களத்தில் வேலை செய்த அத்தனை சர்வே எடுக்கிற நிறுவனங்களும் சொன்னது விஜய்க்கு 10% 15% வரும்னு சொன்னப்போ, ஆக்சிஸ் மை இந்தியாங்கிற அந்த அமைப்பும் அதனுடைய பிரவீன் குப்தாங்கிறவரும் இந்தியா டுடே அந்த நிறுவனமும் சேர்ந்துதான் விஜய்க்கு 120 சீட் வரும்னு பகிரங்கமாக அறிவித்தார்கள். அப்போ விஜய்க்கும் அவர்கள் வேலை செய்தார்கள், அவர்கள் உதவினார்கள். அதே மாதிரி அண்ணாமலையும் நிறுத்துவாங்க. மற்ற 2 கட்சிகளுக்கும் அந்த எக்ஸ்போஷர் இருக்காது. ஆனா ஒரே ஒரு விஷயம், மக்கள் கீழே இருக்காங்க. நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு, மக்களுக்கு ஓரளவுக்கு திருப்தி இருந்துச்சு, அவர்கள் டிவியை பார்த்தாங்க, ஏமாந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு நேரடியா அனுபவங்கள் இருக்குது. கரண்ட் இல்லையா, விஜய்க்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டுட்டு விஜய்க்காக ரீல்ஸ் போட்ட பொண்ணுக்கு இன்னைக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு கரண்ட் இல்லை வீட்டுல. அந்த பொண்ணு இருட்டுக்குள்ள இருந்து கரண்ட் இல்லை மக்களேன்னு சொல்லி ரீல்ஸ் போடுது. யாரை குறை சொல்வது? விஜய்க்காக திண்டுக்கல்ல ஒரு அம்மா விஜய் ஜெயிச்ச போது குதிச்சு ரீல்ஸ் போட்டாங்க. கடலையே சாய்ச்சிட்டாங்களாப்பான்னு சொல்லி ஸ்டாலினை நக்கல் பண்ணி வீடியோ போட்டுச்சு. அந்த மத்தலை குண்டு அந்த அம்மாவுடைய கணவரை மண்டையில வெட்டி கீழே படுக்க வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு, என் கணவரை வெட்டிட்டாங்க, ஒரு கஞ்சா குடிக்கிற கும்பல் வெட்டிடுச்சுன்னு இந்த அம்மா சொல்லுது. அப்போ விஜய்க்கு ஆதரித்து ரீல்ஸ் போட்ட அத்தனை பேரும், இன்னைக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்ட அத்தனை பேருமே அவஸ்தையில் இருக்காங்க. அப்போ நீங்க மேலே விளம்பரம் போடுவதால் மட்டும் இந்த ஆட்சியை தூக்கி நிறுத்த முடியாது. ஒண்ணு, இதற்கு எதிராக அண்ணாமலையை கொண்டு வந்து பாஜகவின் சார்பாக நீங்கள் நிறுத்தினால் கூட இங்கே வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தாவேகா சார்பாக ஒரு ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது காங்கிரஸ்க்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதாவது காங்கிரஸை இந்த கூட்டணியிலிருந்து எப்படியாவது பிரித்து வந்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த அஜெண்டாவில், அதுவும் RSS அஜெண்டா தான், ஒன்றும் தனித்தது கிடையாது. இயல்பால் பிறப்பால் ஒரு பார்ப்பனரான பிரவீன் சக்கரவர்த்தி நெருக்கமாக போய் ராகுல் காந்திக்கு பக்கத்தில் நின்று காது பக்கத்திலே இருந்து ஓதி, இந்த கர்ணனுக்கு இது என்ன சொல்றது, கவச குண்டலமாக ஒரு அடியார் இருந்து சிவன் பெருமானுக்கு பாடல் ஓதுவார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குண்டலமாக காது பக்கத்திலே இருந்து விஜயோடு தான் நாம் இருக்க வேண்டும்னு சொல்லி அறிவுரைகளை சொல்லி அவர் மனசை மாற்றியதும்,
ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி அது கூடாததுனால அதுக்கு பிறகு ஒரு கூட்டணியை அமைத்து விஜயை அந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்ததும் சரி, விஜய் பக்கம் காங்கிரஸை கொண்டு போய் சேர்த்ததும் எல்லாமும் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான். அப்போ அவருக்கு ஒரு வெகுமதி, அவருக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்காம இருக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் அதை தாவேக்காவே மனமோந்து செய்யும். அது போக காங்கிரஸுக்கும் அதுதான் உழவியல்ங்கிறதுனால அவர்கள் ரெண்டு பக்கமாகவே மியூச்சுவலாக இருக்கிறாங்க. ராஜ்யசபா எம்பிங்கிறது ஓகே ஆயிடுச்சு. அது பிரவீன் சக்கரவர்த்திக்கு தான் என்ற அறிவிப்பு வராமல் இருக்குது. மற்றபடி இந்த இனிய காரியத்தை, அதாவது காங்கிரஸை இழுத்து வந்து இங்க இணைக்கிற காரியத்தை செய்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு ராஜ்யசபா என்பது உறுதியாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். முதல் முறையா வந்து ஒரு கட்சியின் சார்பாக ஒரு ராஜ்யசபா எம்பின்னும் போது அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள்ன்றதை தாண்டி, ஏன்னா வந்து விஜய் அவர்கள் தான் ஒற்றை முகமாக பார்க்கப்பட்டு இந்த தேர்தலை வந்து கிளம்புறாங்கன்னா, இருந்தாலும் அந்த கட்சியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காம காங்கிரஸ்க்கு கொடுத்திருக்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம்? காங்கிரஸ்ன்னு நீங்க மட்டும் தனியா பார்க்க கூடாது. அவர் ஒரு பிறப்பால் பார்ப்பனர். இந்த தமிழ்நாட்டில் இந்திய தேசத்திலேயே நீங்கள் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகலாம், நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சராகலாம். ஆனால் நீங்கள் மக்களை போய் சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மதுரையில் பிறந்தார், தமிழ்நாட்டில் வளர்ந்தார் அப்படின்னு இந்த நிர்மலா சீதாராமனுக்கு என்னென்னலாமோ வந்து கதை கட்டுவார்கள். ஆனால் அந்த அம்மா வந்து தமிழ்நாட்டில் ஒரு வீட்டுக்கு வந்து கதவை தட்டி அம்மா தாமரை சின்னத்துக்கு எங்களுக்காக ஓட்டு போடுங்கள்னு கேட்டது கிடையாது. நீங்கள் வந்து தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லி இப்போதும் மூச்சு பிடித்து கத்திக்கிட்டு இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. தெருவாக அவர் அலைவார், அவருக்கு கிடைக்காது. ஆனால் இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நேரடியாக ஸ்ட்ரைட்டாக அவர்கள் உள்ளே போவாங்க. இதுதான் வந்து காஸ்ட் ப்ரிவில்லேஜ். அந்த மாதிரியான ஒரு ப்ரிவில்லேஜ் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டும் கூட சொந்த கட்சியில் தெருவாக உழைச்ச விஜய்க்கு ஆரம்ப காலத்தில் போஸ்டர் ஒட்டி அவர்களுக்குலாம் கிடையாது. நீங்கள் ஒரு அம்மா அங்கே வந்து இந்த தூத்துக்குடி சேர்ந்த ஒரு பெண்மணி ஒருத்தங்க வந்து எவ்வளவு போராடினாங்க. விஜய் கார் முன்னாடிலாம் போய் விழுந்தாங்க. உங்களுக்காக நாங்கள் தெருவாக அலைந்திருக்கிறோம். ஆரம்ப கட்டத்தில் இந்த 25 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த விஜய்க்காக போராடிட்டு இருக்கிறோம். நாங்கள் ரசிகர் மன்றம் வச்சிருக்கோம்னு சொன்னாங்கன்னா ஒன்றுமே நடக்கலையே. அப்போ ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஏதோ ஒரு எங்கேயோ இருந்து வந்த இந்த நபருக்கும் அரசியலுக்கு, தமிழக அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு புரோக்கர் வேலை பார்த்தாரு, 2 கட்சியை கொண்டாந்து சேர்த்து விடுறதுக்குங்கிற தவிர இந்த மாதிரியான பார்ப்பன புரோக்கர்கள் எல்லா காலத்திலையும் உண்டு. இந்த வேலையை தவிர இவர் பார்த்து சாதித்தது என்ன? ஆனால் புரோக்கரேஜுக்கு ஒரு கமிஷன் இந்தாங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படித்தான் கொடுக்குறாங்க. தமிழ் மக்கள் தான் எச்சரிக்கையாக பார்த்துட்டு இருக்கணும். பாருங்க, அவர்கள் சமூக நீதினு சொல்லிட்டு ஒரு பக்கம் கரெக்டாக பார்த்து கொண்டு போய் நீங்கள் திருமாவளவன் அவர்கிட்ட வன்னியரசை கொண்டு வந்து சமூக நீதிக்கான அந்த இதில் வைக்கிறாங்க, அந்த அமைச்சராக வைக்கிறாங்க. அதே இது சிறுபான்மையினர் துறைக்கு வந்து ஷாஜஹான் அவரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் அதில் கூட நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது அறநிலையத்துறைக்கு ஒரு பார்ப்பனரைத்தான் கொண்டு வரணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? அறநிலையத்துறைங்கிறது பார்ப்பனர்களின் துறைன்னு யார் சொன்னான்? நான் விஜய்கிட்ட கேட்குறேன், இது பிரதிநிதித்துவமா? அறநிலையத்துறையில் மக்கள் 99% பேர் நான் பிராமணர்கள். அந்த கோயிலுக்கு வெள்ளை அடிக்கிறதுலேருந்து, அந்த கோயிலுக்கு மாலை கட்டுறதுலேருந்து, அங்கே தீபம் ஏற்றுறதுலேருந்து, மணி அடிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செய்கிறது பார்ப்பனர். நியமிச்சதுக்கு அப்புறம் தான் அவருடைய சமூகமே எங்களுக்கு தெரியாது அப்படின்றத தான் வந்து அமைச்சர் ஆதவர்ஜுனா. இதெல்லாம் அயோக்கியத்தனமானது. ஆதவர்ஜுனா தன் ஆரம்ப கட்டத்திலிருந்தே தன்னுடைய சாதியை சொல்லி ஆதவர்ஜுனா ரெட்டின்னு தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர். இன்னைக்கு நடனம் ஆடுவதற்காக அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாரே தவிர சாதி அவர்களுக்கு நன்கு தெரியும். சரிங்களா? அதனால தெளிவா தெரிஞ்சுதான் நியமிச்சிருக்காங்க. அப்ப நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒரு கோயிலுக்குள்ள அதிகார பீடத்தை பிடித்து கொண்டு, இன்னும் சொல்லவா இருந்தா பார்ப்பனர் அல்லாதார் கட்டிய கோயிலுக்குள் வந்து அமர்ந்து கொண்டு கரையான் புற்றுக்கட்ட கருணாகம் உள்ளே வந்து அமர்ந்துக்கிட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து இருந்துக்கிட்டு எந்த திராவிடர்களின் கோயிலை அபகரித்து கொண்டு அவர்கள்ட்ட கொண்டு போய் நீங்க மொத்த துறையும் ஒப்படைக்கிறீங்கன்னு சொன்னா இது சமூக நீதியா? அப்போ இதுதான் பார்ப்பன சனாதன மனு நீதி. அதை எளிதாக அவர்கள் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நீங்க இந்த பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்கப்படுகிற இந்த ராஜ்யசபா எம்பியை நீங்கள் பார்க்க வேண்டும்.
ஓகே, தொடர்ந்து ஏன்னா தாவேக்கு ஆட்சி பொறுப்பேற்றிருந்து அந்த கட்சியை விட சுத்தி இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமான ஒரு முக்கியத்துவம், அங்க நிகழ்கிற ஹாப்பனிங்ஸ், புதிதாக ஒரு கட்சி அப்படின்னு ஒரு தமிழக அரசியல் களமே வந்து ஒரு மாற்றத்தை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் நாளைக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் என்ன அறிவிப்பு வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். நீங்க உங்க தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.